நம்ம சியான் விக்ரம் அவர்களின் நடிப்பில் வெளிவரும் தங்கலான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் விக்ரம் அவர்கள் தனது வாழ்க்கை பயணத்தை குறித்து எமோஷனலாக பேசியிருந்தார். அதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். அவரின் பள்ளி பருவத்திலேயே அவருக்கு நடிப்பின் மீதான ஆர்வம் வந்துடுச்சான். அப்புறம் கல்லூரி படிக்கும்போது அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாகி கல்லூரியில் பிளாக் காமெடிங்கிற நாடகத்தில் கதாநாயகனாக வேடமிட்டு நடிச்சிருந்தாராம். அந்த கேரக்டருக்கு கல்லூரியில் சிறந்த நடிகருக்கான விருதும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்றைய தினமே காலே முறிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு விபத்துக்கு உள்ளாயிருக்காரு. அந்த விபத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையே மாறி போயிட்டு தான். காலே எடுத்துடணும்னு சொன்னாங்களாம் டாக்டர்ஸ். அப்புறம் 23 ஆப்ரேஷன்ஸ், 3 வருட பெட் ரெஸ்ட்டுன்னு அவருடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம் 2 ஊன்றுகோலை ஊன்றி தான் அவரோட வாழ்க்கை பயணம் ஆரம்பிச்சு தான். இதிலே 10 வருஷம் பின்னாடி போன மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவருக்கு இருந்துதான். அப்போது அவரோட குடும்ப சூழ்நிலையும் வேலைக்கு போக வேண்டிய சூழலாக இருந்துதான். அதனால் அந்த 2 ஊன்றுகோலை ஊன்றி தான் அவர் அப்போ வேலைக்கும் போனாராம். அப்போது அவரோட மாத சம்பளம் 750 ரூபாய். அப்புறம் ஒரு ஊன்றுகோலை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஊன்றுகோலோட வேலைக்கு போனாராம். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், தம்பி வேலைக்கு போக வேண்டாம் தம்பி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் விக்ரம் அவர்கள் நான் நடிக்கணுமா, நடிக்க வேண்டும் அப்படின்னு திரும்பி சொல்லுவாங்களாம். அப்புறம் இன்னொரு ஊன்றுகோலையும் தூக்கி எறிந்து விட்டு பயிற்சி செய்து கால்களால் நடந்திருக்காரு. அப்புறம் வாழ்க்கையை கொஞ்சம் நார்மலான மாதிரி இருந்துதான். ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்புகள் வர ஆனால் படங்கள் எதுவும் பெருசாக ஓடலையாம். அதுலேயே 10 வருஷம் போயிடுச்சு. அப்போ அவரோட நண்பர்கள்லாம் வேணாண்டா இந்த ஃபீல்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பேச்சை நான் கேட்டிருந்தா இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்னால் நின்று பேசியிருக்க முடியாது. அதனால் ஒரு கனவை நோக்கி உங்களோட சிந்தனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை உங்களால் அடைய முடியுங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லி அவரோட ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணார். அப்போ மற்ற நடிகைகள்லாம் விக்ரம் அவர்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் முழுமையாக அர்ப்பணித்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை பாராட்டினாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.